தமிழர் தலைவர் மாண்புமிகு ஐயா ஆசிரியர் அவர்கள். என்னது தமிழர் தலைவர் அப்ப எங்க ஒரு பேர் என்ன? தமிழர் தலைவர் மூஞ்சி மோரையும் பாரு. தமிழினத்தை வழிநடத்தும் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்வின் தலைமை உரையினை வழங்குகிறார்கள். இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? அறிமுகமெல்லாம் படுத்த வேணாண்டா, என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். உங்க மேல ஒருவர் வைத்த விமர்சனம் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக்கப்பட்டது சமீபத்துல. என்னது? அதாவது அழகிரி அவர்களின் மகன் வைத்த அந்த விமர்சனம். காலம் காலமாக திமுகவிலும் அதிமுகவிலும் போசி சோறு உண்ணும் வீரமணி அவர்கள் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் என தெரிவித்திருந்தார். என்ன கோபத்துல இருந்தான அளவு அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உலகமே பெரியார் மயம், பெரியார் உலகமயம் என்பதை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் படத்தை திறந்து வைத்து விசாரிச்சு பார்த்தா ஆக்ஸ்போர்ட்ல ஒரு அறைய வாடகைக்கு எடுத்து அதுல ஒரு போட்டோ வச்சு அதை இவங்க வெளியிடுறதுக்கு பேரு உருவப்படத்தை ஆக்ஸ்போர்ட்ல திறப்பான். என்ன உருட்டு பாருங்க. லேசா புழுங்கினாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்கள நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. பெரியார் தான் இனி உலகத்தை ஆளுவார் என்பதை. அவன் செத்துட்டான்டா. உடம்பு அழுகி போச்சு, புழு புடிச்ச நாத்தம் அடிக்குதுடி. சாவு சாவும்ல, நீ சாவும்ல செத்த போயில. மன்னா நீ ஒரு மாமா மன்னா. நிறுத்துறா ஓனாண்டி. மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே. ஆமாம். மானமிகு மாண்புமிகு திராவிட மாடலுடைய கதாநாயகன். ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் திராவிட மாடலுடைய கதாநாயகன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். எவ்வளவு பேர் என்ன முயற்சி செய்தாலும் நீங்கள் உங்களால் தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு முதல்வர் வரலாற்றில் இருக்கிறார் என்றால் அவர் இதோ எங்கள் சிங்கம் போல் வீழ்ந்து கொண்டிருக்கிற. இனி நாம போற பாதை சிங்க பாதையாக இருக்கும். எங்கள் முதல்வர் என்று நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, உலகம் சொல்லுகிறது, பாராட்டுகிறது, பயன்பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள். பாரு, கண்டிப்பா வெற்றி பெறுவது திமுக. 4 வருஷத்துல தமிழ்நாடு மக்கள் அவஸ்தை தான் பட்டு இருக்காங்க. இனிமேலும் அவங்கள மறுபடியும் உட்கார வச்சா இன்னும் மக்கள் அவஸ்தை தான் படுவாங்க. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. இவர் வாய்ப்பிலேயே விளம்பரம் பண்றாரு. மக்கள் அது செஞ்சா இது செஞ்சா அது செஞ்சாரு. என்னத்தை செஞ்சாரு? ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? நாங்க ஒரு காலத்துல நினைச்ச திமுக வந்தா நல்லா இருக்கும்ட்டு. திமுக ஏன் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கெல்லாம் என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. போய் சாணி 2026 இதே ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமையுமா? சான்ஸே இல்ல தலைவா. 100% திமுக ஆட்சி வராது. கண்டிப்பா வர வாய்ப்பே கிடையாது. இனி நாம போற பாதை சிங்க பாதையாக இருக்கும். ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா? நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்கானே. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. உங்கள் திட்டத்தை கனடா பின்பற்றுகிறது. உங்கள் திட்டத்தை இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றுகிறது சொல்லும் போது வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். உங்களை ஏதோ சாதாரணமா நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மின்சாரம். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. நீங்கள் ஒரு மின்சாரம். எத்தனை சாதனைகள், எத்தனை என்ன காரணம், என்ன காரணம் அப்படின்னா எத்தனை சின்ன எக்ஸாம்பிள் கொஞ்சம் இருங்க சார். எத்தனை நம்பர் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க, நம்பர் சொல்லுங்க. காலங்காலமாக உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது தமிழினம். அந்த செயல்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். தமிழினம் அடிக்கடி நன்றியை மறந்து போகின்ற ஒரு இனம். மர்க்கா சொல்லு. நன்றியை மறந்து போகின்ற ஒரு இனம். மர்க்கா சொல்லு. நன்றியை மறந்து போகின்ற ஒரு இனம். ஆட உங்க கூர்காவுக்கு போறவன. இது கற்பாறை மீது கட்டப்பட்ட கருங்கோட்டை. எப்படி சார் நீங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க. இதை அசைக்க முடியாது உங்களால்.
அசைக்க முடியாது. எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? மாண்புமிகு செயல்திறன் உள்ள உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இவரா? ஆமாங்க. யார் சொல்லி கொடுத்தா? சொந்தமா யோசிச்சதுங்க. ஓஹோ. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். வெரி குட், வெரி குட். 2 மாதங்களுக்கு முன்னாலே எனக்கு அறுவை சிகிச்சை, இன்னமும் நான் முழுமையாக வெளியே வந்து விடவில்லை. செத்து போயா? வயசு தான் ஆச்சு, செத்து போய. ஏன் உயிரோட எங்க தாலியெல்லாம் அறக்குற? அறுவை சிகிச்சை நடக்கிறது, என்ன ஆகும் என்ற ஒரு கவலை இருந்தது. என்னானாலும் பரவாயில்லை, அவர் இருக்கிறார். பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. இந்த மருந்தை விட எங்களை காப்பாற்ற வேறு எந்த மருந்து மிக முக்கியமானது? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. கொள்கை, அந்த கொள்கைக்காக அவர் தலை கூறிய விட மாட்டேன்னு சொன்னார் அல்லவா? அந்த தலை நிமிர வேண்டும் சொன்னார் அல்லவா? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இப்படி ஒரு முதல்வர் இதுவரை தமிழ்நாட்டின் வரலாற்றில், திராவிட இயக்க வரலாற்றில். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான சுயமரியாதை இயக்கத்தை இன்றைக்கு பெற்றெடுத்திருக்கிறோம். திமுக தலைவர் கருணாநிதி அவரோட நினைவிடத்துல பஜனைகள் ஏவா வேலு அவர்கள் பஜனை கச்சேரி நடத்திருந்து, அதுக்கப்புறம் வைரமுத்து அவர்கள் பால் ஊற்றியது, முரசொலி பத்திரிகையை வந்து அவரோட சவப்பெட்டிகளை வச்சு எடுத்தது. உடன்பாடு இல்லை, இது எதுலையுமே உடன்பாடு இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான சுயமரியாதை இயக்கத்தை இன்றைக்கு பெற்றெடுத்திருக்கிறோம். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. 3வது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தராம குத்துனே. எல்லா கட்சிக்காரங்க காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. எங்கள் வேலை கோட்டைக்கு உள்ளே போவதல்ல, எங்கள் வேலை கோட்டைக்கு உள்ளே உங்களை மீண்டும் அனுப்புவது. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. இந்த திராவிட இயக்கத்திலே மிரட்டி பார்க்காதீர்கள், அச்சுறுத்தி பார்க்காதீர்கள். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. முதலமைச்சர் அவருடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையினுடைய தனி சிறப்பு என்ன தெரியுமா தோழர்களே? ஈக்குவாலிட்டி, சமத்துவம் முதல் கட்டம். அது எங்கப்பா இருக்கு? உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். அடுத்த கட்டம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களை கொண்டு போய் அமர வைக்க வேண்டிய இடத்துல அமர வைக்கின்ற ஒரே ஆட்சி இந்தியாவிலேயே இந்த ஆட்சியை தவிர எந்த ஆட்சி. இப்போ ரோட்டில் சாதாரணமாக நடந்து போக முடியல, கெஞ்சாவாக இருக்குது. அந்த அளவுக்கு 17 வயசு 18 வயசு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களாம் கெட்டு சீரழிஞ்சு போயிடுச்சு இந்த ஆட்சியில். ரோட்டில் நடக்க முடியல. இப்போ சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு, ரொம்ப பொம்பளை பிள்ளைங்களாம் வச்சுக்கிறாங்களாம், ரொம்ப பயப்படுறோம். ஒன்று முருகன், தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. யூ ப்ரொசீட். நான் குழந்தையா இருந்தப்போ வீட்டுல சேஃப்டி பின் இருக்கு பாருங்க, சேஃப்டி ஊக்குன்னு சொல்றோம்ல, திறந்த நிலையில கீழே கிடந்துச்சு. கொஞ்சம் இரு, அவன் என்ன சொல்றான் கேப்போம். நான் ரொம்ப கை குழந்தையா இருந்தப்போ தவழ்ந்து ரோட்ல தரையில தவழ்ந்துட்டு இருக்கு. சாரி யுவர் ஆனர். அந்த ஊக்கு எடுத்து விழுங்கிட்டேன். அது திறந்த நிலையில. அதனால தலைவர் கலைஞர் அவர்கள் எக்கைய விழுங்கிட்டு உயிரோட இருக்கான். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அதனாலதான் எஃகு உள்ளம் கொண்ட ஸ்டாலின் பெயரை தலைவர் கலைஞர் அவர்கள் சூட்ட வேண்டும் என்று அப்பவே முடிவு பண்ணார். அதனாலதான் எஃகு உள்ளம் கொண்ட ஸ்டாலின் பெயரை தலைவர் கலைஞர் அவர்கள் சூட்ட வேண்டும் என்று அப்பவே முடிவு பண்ணார். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு விலைவாசி உயர்வை தடுத்து ஏழைகளை மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவோம். விலைவாசி உயர்வை தடுத்து 2 years later.
தக்காளி, சின்ன வெங்காயம் உள்ளிட்டவற்றின் விலை தொடர்ந்து உச்சத்தில் உள்ளதால் இல்லத்தரசிகள் கவலையடைந்துள்ளது. கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றத்தால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு அரிசியின் விலை உயர்ந்துள்ளது. இதாண்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். நீங்கள் படித்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிந்து சமவெளி சமனா. ஐயோ இந்த அவசப்படுறானே. நீங்கள் படித்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிந்து சமவெளி சமனா. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சிந்து சமவெளி சமனா நாகரிகத்தை இது நாள் வரை பார்கள் மற்றும் நட்சத்திர விடுதிகளில் மட்டுமே மதுபானங்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனி விளையாட்டு மைதானங்கள் மற்றும் திருமண மண்டபங்களிலும் அனுமதி பெற்று மதுபானங்களை பரிமாறலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதாண்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. திராவிடனா என்ன, திராவிடனா என்ன? இப்போ நடந்திருக்க இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம். இப்போ நல்லது செய்யறத கூட பயந்து செய்ய வேண்டியிருக்கு. அது வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட், அழகான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கு உங்களுக்கு கண்டென்ட் யூஸ் ஆகும். எதிர்க்கட்சியா இருந்தப்போ கெட்டதை கூட தைரியமா செஞ்சோம். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. எதிர்க்கட்சியா இருந்தப்போ கெட்டதை கூட தைரியமா செஞ்சோம். ஆனா இது புதுசா இருக்கு. ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ நல்லதை கூட ஜாக்கிரதையா, பொறுமையா, நிதானமா. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ நல்லதை கூட ஜாக்கிரதையா, பொறுமையா, நிதானமா. நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு சிந்திச்சு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். கெட் அவுட் ஃப்ரம் தி ரூம். சொல்றேன். ஆக்ஷன். டெவலப்மெண்ட் ஒன்லி. என்னடா சொல்லியா? என்ன சொல்ல தெரியுமா தெரியாதா? பக்க முழிச்சுக்கிட்ட கோவம் எனக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் என்னது? கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இருக்கு. இங்கிலீஷ்டா அது? இல்ல 5 டைம்ஸ். A vacuum is file. தெளிவா படுறா. A vacuum is file. செருப்பு பிஞ்சிரும். ஒழுங்கா சொல்றா. A vacuum is file. என்ன விளையாடுறியா? As it is cried. பாத்து சொல்லடா, பார்க்காம சொல்லு. இதுல பிட் அடிக்குற. இங்க ஏன்டா பாக்குறா? அது வந்து சொல்றா. A vacuum is file. As it is cried. இல்ல அவர் அறிவு இருக்கறவனே சொல்றான்ல ஒரு தடவை. பொட்டி சொல்லு அப்படியே. A vacuum is file. You get out. நோ ப்ராப்ளம். கேரள மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒன்று இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் பண்ணி சிறந்த மனிதர் யார் என்ற ஒரு தேர்வு நடத்தி அந்த சிறந்த மனிதராக என்னை தேர்ந்தெடுத்திருப்பதாக எனக்கு செய்தி கிடைச்சு. கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சொல்வதற்காக சொல்லுகிறேன். மதுவிலக்கு என்றாலே பூரண மதுவிலக்கு தான். நான் உறுதியோடு சொல்லுகிறேன், திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு சொட்டு மது கூட தமிழகத்திலே இருக்காது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு. டாஸ்மாக் கடைகள் முழுமையான கட்டுப்பாடுகளை பின்பற்றி வாயாலே வட சுடுவார் நன்றாக வாயாலே வட சுடுவார். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தேர்தல் அறிக்கை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்னா, வந்த உடனே நீட்டு நாங்கள் நீக்கிடுவோம் சொல்ல நீக்குவதற்கான விலக்கு வாங்குவதற்கான முயற்சியில திமுக நிச்சயம் ஈடுபடும் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். வாயாலே வட சுடுவார் நன்றாக வாயாலே வட சுடுவார். கோபாலபுரத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். அங்க சில நேரங்களில் நடந்தே போயிருக்கு. நான் போய் பக்கோடா வாங்கிட்டு வருவேன், டீ வாங்கிட்டு வருவேன் அண்ணாவுக்கு. அப்ப டீக்கும் பகோடாவுக்கு 2 ரூபா 3 ரூபா கொடுப்பாங்க வீட்டுல. அதுல ஒரு கணவன் நான் திருடி பண்ணேன் சார். எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பத்தியெல்லாம் திருடுறதுக்கு?
அண்ணா கிட்டே ஆசைப்பட்டவில்லை நீங்க. அது ஒண்ணு அவர்களுக்கு புதிதில்லை, ஒரு பரம்பரை பழக்கமே தான் திருடுவதில்ல. அதுல உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? சாம்பார் அப்ப எனக்கு நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துள்ளேன். உங்க வாய் உங்க ஊருட்டு நீங்க ஊருட்டீங்க. கருணாநிதி கங்காரு குட்டி போல ஸ்டாலின் 65 வயசு வரைக்கும் இளைஞரணி செயலாளர், 67வது வயசுல தலைவர், இப்ப முதல்வர். அவர் ஒரு கங்காரு குட்டியை தூக்கிட்டு வர்றாரு. உதயநிதி அவருக்கு ரொம்ப முடியலன்னு அதை இறக்கி விடுவாரு. அப்ப அவர் ஒரு கங்காரை தூக்குவாரு. இன்பநிதி எதையாவது செத்து போங்களேன். இந்திய அரசாங்கம் அதன் வங்கிகளின் வழியாக வழங்கி இருக்கக்கூடிய கடன் தொகை எவ்வளவு தெரியுமா? 1,03,000 கோடிகள். 1,03,000 கோடிகள். ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா.